நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னை மரியாளையும் அவருடைய கிருபைகளையும் நினைத்து மகிழ்கிற நாம் அன்னை மரியாளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக அமைந்திருக்கிறது. இந்த சிறப்பான நாளில் முதல் வாசகத்தினுடைய முன்மொழியானது நேர்மையாளரின் வல்லமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் என்கிற உன்னதமான உண்மையை நமக்கு உணர்த்தி நம்மை தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கிறது. ஆகவே தான் திருப்பாடல் 141 வரிகளில் பல்லவியாக கொடுக்கப்பட்ட தூபம்போல் என் மன்றாட்டு உமது திருமுன் ஏற்கப்படுவதாக என்று பாடி ஆண்டவரை புகழ்கிறோம். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியரைப் போல நாம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு நேரங்களில் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாக எனக்கு உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் பொழுது என் குரலுக்கு செவிசாய்த்தரலும் என்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே நம் மன்றாட்டுக்களை நாம் எப்படியாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்தில் தாங்கி வந்திருக்கிற கவலை கண்ணீர்களை எல்லாம் இதோ இந்த இறை வார்த்தை கேட்ப ஒப்பு கொடுத்து செபிப்போம். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. அநேக வேதனைகள், அநேக காயங்கள், அநேக கசப்புகளை தாங்கி நிற்கிற நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஜெபமாக ஏறெடுக்கிறோம். தூபம் போல் என் மன்றாட்டு முது திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக, மாலை ஒளி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக என்கிற வார்த்தைகள் துன்ப துயர நேரத்தில் ஆண்டவரை விட்டு விலகிவிட அல்ல, மாறாக ஆண்டவரோடு இணங்கி செல்லவே அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய உரிமை சொத்து என்று நம்பியிருக்கிற பிள்ளைகள் அவரையே நாம் சார்ந்திருப்போம். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய நாவுக்கு காவல் வைக்கிறவர், இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்து நம்மை பாதுகாத்து கொள்கிறவர். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்க, அவரே அடைக்கலம் என்ற வார்த்தையை உறுதி செய்ய, நம் உயிரை அழிய விடாத நிலையிலே காப்பாற்றி வழிநடத்துகிற அந்த தெய்வத்தின் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், நம்பி இருக்கிற பிள்ளைகள் எல்லா விதமான கலக்கத்திலிருந்தும் அவர்கள் நிறைவடைவார்களாக. தூபம்போல் அவர்களுடைய மன்றாட்டு முது திருமுன் எழும்படியாக அவர்களையும் அவருடைய எல்லா மன்றாட்டுகளையும் துன்ப துயர நேரத்தில் அவர்கள் எழுப்பக்கூடிய பெருமூச்சுகளையும்
முது திருமண ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை